தற்போதைய அண்மை செய்தி. சென்னை துறைப்பாக்கத்தில் சூட்கேஸில் பெண்ணின் உடலை துண்டு துண்டாக வெட்டிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு பெண் ஒருவர் சூட்கேஸில் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பதாக துறைப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சென்னை துறைப்பாக்கத்தை அடுத்த மேட்டுக்குப்பம் பகுதி அருகே சூட்கேஸில் பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடயவியல் நிபுணர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேறொரு பகுதியில் இந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு இந்த துறைப்பாக்கம் பகுதியில் வீசி சென்று இருக்கிறார்களா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்ட பெண் தீபா என்பதும் மணலி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு வயது சுமார் 32 இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அதே பகுதியில் இரவு நேரத்தில் ஆட்டோ ஓட்டிய ஓட்டுநர்கள், அந்த பகுதியில் காவலாளிகளாக பணிபுரியவர்கள் என பலரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய செல்போன் டவர் சிக்னல்களையும் போலீசார் ஆய்வு செய்யக்கூடிய பணியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.